டே 2 ப்ராக்டிஸ் கொஷின்ஸோட ஆன்சர் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பொது தமிழில் நம்ம திருக்குறள் அன்புடைமை படிச்சிருக்கோம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். குரட்பாவின் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கொஷின் பேப்பரில் கரெக்டாக இருந்திருக்கும். குரட்பாவின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்து கண்ணீர் விடுதல் அப்படிங்கிறது தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிற குறளோட அர்த்தம். பொறுத்துக கேட்டிருக்காங்க. நம்ம இதை பொருத்தும் போது நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நட்பெனும் நாடார் சிறப்பு. அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3, 1, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 3 என்பிலதனை வெயில் போல காயுமே. என்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலும்பு அப்படிங்கிறது தான் என்பு. அறத்துப்பால் ஏழ்களின் எண்ணிக்கை மொத்தம் 4. அறத்துப்பாலில் மொத்தம் 4 ஏழ்கள் இருக்கு. எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்த்துப்பாங்க. இன்பத்துப்பாலோட அதிகார எண்ணிக்கை 25, 38, 70, 25. அறத்துப்பால் பொருள்பால் இன்பத்துப்பால் அப்படிங்கிறது வரும். அப்போ கூற்று நமக்கு ரெண்டுமே தவறாக இருக்கு. திருக்குறளை மொத்தமாக 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸோட ஆன்சர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி. த உடையார் டைனாசிட்டி மூவ்டு த கேபிட்டல் ஃப்ரம் மைசூர் டு ஸ்ரீரங்கப்பட்டினம். உடையார் வம்சம் தலைநகரை மைசூர்லேருந்து ஸ்ரீநகரத்துக்கு மாற்றிருப்பாங்க. இந்த லெசன் பெரிய லெசன், டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். படிக்கலை அப்படின்னா படிச்சிருங்க. டைம் கிடைக்கும் போது படித்து முடிச்சிருங்க. இம்பார்ட்டண்ட்டான லெசன். உடையார் டைனாசிட்டியை மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம்க்கு மாற்றிருக்காங்க. உடையார் வம்சம் தலைநகரை மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றிருக்காங்க. அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபத்தே முகமது அப்படிங்கிறவங்க வருவாங்க. அவங்க ஹைதரோட அப்பா. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபத்தே வராங்க. 2வது நமக்கு ஹைதர் வருவாங்க. 3வது நமக்கு திப்பு சுல்தான் வருவார். அப்போ நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஆன்சர் 2, 1, 3. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழில் பார்க்கலாம். வரிசைப்படுத்துக்க. ஹைதர் அலி, ஃபத்தே முகமது, திப்பு சுல்தான். ஃபத்தே முகமது ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஹைதர் அலி 2வது, திப்பு சுல்தான் 3வது. ஹைதரோட அப்பா தான் ஃபத்தே ஹைதர். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இன் 1760 ஹைதர் அலி அலைடு ஐ வரும். In 1760 ஹைதர் அலி allied himself with Portuguese against the English. போர்ச்சுகீஸ் கிடையாது, ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறவங்க கூட தான் அவங்க சேர்ந்து போர் பண்ணியிருப்பாங்க. நஞ்சராஜா வாஸ் த மைசூர் கிங் பாய்சான் டு டெத். இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. 1760 ஹைதர் அலி ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செஞ்சார். போர்ச்சுகீஸுடன் தன்னை இணைத்து கொண்டார். இங்கே 2ங்கிறது வரும். போர்ச்சுகீசியர்களுடன் இல்லை, ஃப்ரெஞ்சுக்காரங்க கூட தான் அவர் தன்னை இணைத்து கொண்டிருப்பார். ஃப்ரெஞ்சும் திப்பு சேர்ந்து தான் சண்டை போடுவாங்க பிரிட்டிஷை எதிர்த்து. மைசூர் மன்னர் நஞ்சராஜா விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். அது ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரீட்டி சைன்டு பிட்வீன் ஹைதர் அலி அண்ட் பிரிட்டிஷ் இன் 1764. அவங்க 1764 மெட்ராஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற சைன் பண்ணியிருப்பாங்க. 1769 ஹைதர் அலி மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் மதராஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்குது. அடுத்து தீரன் சின்னமலை. நமக்கு தீரன் சின்னமலை தீர்த்தகிரி அப்படிங்கிறதோட உண்மையான பெயர். கட்டபொம்மனோட கூட பிறந்தவர் ஊமதுரை. வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்களோட அப்பா செல்லமுத்து சேதுபதி. புலித்தேவர் அப்படிங்கிறவங்க அவங்க படையில இருந்த ஒருத்தர் தான் ஒண்டி வீரர் அப்படிங்கிறது. ஒண்டி வீரரை பற்றி தனியாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டி. கொஷினும் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுபடி நமக்கு 2, 3, 1, 4 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்குது. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அப்படிங்கிறது அதே தான். தீர்த்தகிரி, கட்டபொம்மன் அப்படிங்கிறவங்க ஊமதுரை, வேலுநாச்சியார் செல்லமுத்து சேதுபதி, பூலித்தேவர் ஒண்டி வீரர் அப்படிங்கிறது. அடுத்தது மேக்ஸ் பார்த்துடலாம். பர்சன்டேஜில் 7th அப்படிங்கிறது டே 1 படிச்சிருப்போம். இப்போ டே 2 8th படிச்சிருப்போம். 2 கலந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. குழல் மதர் மேக்ஸ் தோசா பை மிக்சிங் த பேட்டர் மேடு ஃப்ரம் 1 portion ஆஃப் பிளாக் கிராம் வித் 4 portions ஆஃப் ரைஸ். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் யூஸ்ட் இன் த பேட்டர் ஆஸ் பர்சன்டேஜ். 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருள் சதவீதமாக குறிக்கவும். அப்போ குழல் அப்படிங்கிறவங்க தோசை தயாரிக்கிறாங்க. அந்த தோசை மாவில் அவங்க 1 பங்கு உளுந்தும் 4 பங்கு அரிசியும் போடுறாங்க. அப்போ நமக்கு ரேஷியோவில் எடுத்தோம் அப்படின்னா 1 பங்கு உளுந்து 4 பங்கு அரிசி 1:4 எடுக்கலாம். இது 2 டோட்டல் பண்ணும்போது நமக்கு 5. ஸோ 1 + 4 அப்படிங்கிறது 5 அப்படின்னு கிடைக்கும் டோட்டல் பண்ணுனா. இப்போ நமக்கு 5ங்கிறது டோட்டல், சரிங்களா? அப்போ நமக்கு கலந்த உளுந்தோட அளவு என்ன 1, டோட்டலாக கீழே போடணும். அப்போ 1/5 × 100 அப்படின்னா 20% கிடைக்கும். அப்போ உளுந்து 20% கலந்துருக்காங்க. நமக்கு அரிசி 4 அப்படிங்கிறதான் பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 4/5ல் 100ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 80%. மொத்தமாக அவங்க உளுந்து 20%, அதுக்கான அரிசி 80% கலந்துருப்பாங்க.
during Audi sale, the price of shirt decreased from 90 to 50. What is the percentage decreases? ஸோ ஆடி சேலுக்கு ஒரு சட்டையோட விலை வந்து 50 ரூபாயிலேருந்து 90 ரூபாயிலேருந்து 50 ரூபாயாக குறைச்சிட்டாங்க. ஒரு சட்டை இருக்குது, அதோட விலை 90 ரூபாய் இருக்குது. ஆடி தள்ளுபடிக்காக அதை வந்து 90லேருந்து 50 வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அப்போ கம்மி பண்ண சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90லிருந்து 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம். அப்போ ஒரிஜினலான ப்ரைஸ் உண்மையான விலை வந்து 90லேருந்து 50 குறைச்சாங்க அப்படின்னா 40. அப்போ 40 தான் அவங்க குறைச்சிருக்காங்க, 40 ரூபா அவங்க குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. டோட்டல் அப்படிங்கிறது தான் 90. அதால் நம்ம வந்து பெருக்கணும், 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 44 4/9% அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. அடுத்தது a shopkeeper bought a chair. இங்கே கொஷினில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, தமிழில் கரெக்டாக இருக்குது. a shopkeeper bought a chair for ₹325 and sold to ₹350. Find the profit percentage. ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதம். அப்போ அவர் வந்து எவ்வளோ அதிகம் வச்சு விற்கிறாரு, 25 ரூபா அவருக்கு லாபமாக கிடைச்சிருக்கு இல்லையா. ப்ராஃபிட்டோட சதவீதம் கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். 5 ஃபார்முலாஸ் ஈக்குவல் டு ஆல் சம்ஸ்னு. அதில் வந்து இந்த ஃபார்முலா பற்றி கொடுத்துருப்போம். அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துருங்க. ப்ராஃபிட் சதவீதம், லாப சதவீதம் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதோட உண்மையான விலை. உண்மையான விலை என்னவா இருக்குது, 325 இருக்குது. அதை 25 ரூபா சேர்த்து அவங்க விற்றுருக்காங்க. அப்போ லாபமாக அவங்க வந்து சேர்த்து வச்சு விற்றுது 25. அப்போ 25 அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. 25 டிவைடட் பை 325 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட 100ஓட பெருக்கணும் அப்படின்னா 7 9/13% அப்படிங்கிறது ஆன்சராக நமக்கு கிடைச்சிரும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. இப்போ கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இது வந்து அவங்களோட ப்ராஃபிட். 325 அப்படிங்கிறது அசல் விலை, அதோட 100 பெருக்கணும் அப்படின்னா 7 9.13% அப்படிங்கிறது கிடைச்சிருது. An item was bought at ₹200 and sold at a loss of 4%. What is its selling price? ஒரு பொருள் 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் விற்ற விலை என்ன? நட்டத்துக்கு அவங்க விற்றுருக்காங்க. அப்போ வந்து 200 விட கம்மியாக தானே விற்றுருப்பாங்க. எல்லாமே 200 விட கம்மியாக தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ் பர்சன்டேஜ், விற்ற விலையோட சதவீதம் நமக்கு, விற்ற விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ விற்ற விலை சதவீதம் நமக்கு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. லாஸ் டிவைடட் பை எந்த விலைக்கு அவங்க வாங்கினாங்க, வாங்கிய விலை, அதோட 100 வந்து நம்ம பெருக்கணும். அப்போ நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 4%. லாஸ் தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். வாங்கிய விலை 200 அப்படிங்கிறது நம்ம போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு 8 ரூபாய் அப்படிங்கிறது நட்டமாக இருக்குது. அப்போ டோட்டலுங்கிறது 200, அதோட 8 கழிச்சோம் அப்படின்னா 192 அப்படிங்கிறத நமக்கு சரியாக வருது. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது கடைசி கேள்வி. A man travelled 80 km by car and 320 km by train to reach his destination. Find what percent of total journey did he travel by car and what percentage by train. ஒரு நபர் தனது பயணத்தை 8 கிலோமீட்டர் மகிழுந்திலும் 320 கிலோமீட்டர் தொடர் வண்டியிலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தையும் சதவீதமாக சொல்லணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க காரில் வந்து 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ட்ரெயினில் 320 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமாக அவங்க 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. 400 அப்படிங்கிறத டோட்டல். அப்போ தனித்தனியாக காருக்கும் ட்ரெயினுக்கும் போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு சதவீதம் கிடைச்சிரும். 20 80 அப்படிங்கிறத ஆன்சர். உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்கோர் வாங்கினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணும், Day 3 என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு 9 o'clock வீடியோ போஸ்ட் ஆகும். ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 days ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 days ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 days 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் Day 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு Day 1 Day 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8 லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16 Day 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8 நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு Day 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 days அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 days. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.